ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல எங்களோட கிளாஸ்ல என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குங்கிற ஒரு டெமோ ஒர்க்கை நான் லைவா ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து மொபைல்ல நான் ஒர்க் பண்றேன். ஏன்னா இது மொபைலுக்கு தான் மோஸ்ட் சூட்டபிள். நான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுனாலும் சில ஒர்க்கை வந்து நீங்க கட்டாயமா மொபைல்ல செய்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா இது வந்து அந்த யூசேஜுக்கு இப்போ நம்ம கீபோர்ட் தான் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ண சொல்லுவோம் இந்த ஒர்க்குக்கு. ஏன்னா இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இதுல ஈஸியான நிறைய ஜாப்ஸ் வரும். ஓகே, எமௌண்ட் குறைய இருந்தா கட்டாயமா அது ஈஸியா இருக்கும். பட் இது வந்து நீங்க அன்லிமிட்டடா இப்போ இன்னைக்கு ஃபுல்லா இருந்து ஒர்க் பண்றதுனால நீங்க ஏர்ன் பண்ணலாம். நான் டெய்லி லிஸ்ட் போடுறேன் பாருங்க, $20+ பெர் டேக்கு ஏர்ன் பண்றாங்க இருக்காங்க. அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஜாப்ஸ் வரணும், அந்த ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப்ஸ் எல்லாம் ஷோ ஆகணும்னு சொன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஹை டாப் லெவல்ல இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இந்த சில ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஒர்க்கை வந்து இப்போ டைப்பிங் ஜாப்ஸ்லயும் அந்த கான்செப்ட் இருக்கு. நீங்க என்னன்னா சில டூல்ஸ் இருக்கு. இப்போ உங்களால ஒரு மாசம் உங்களால $5 ஏர்ன் பண்ண இயலும் அல்லது $10 ஏர்ன் பண்ண இயலும்னா நீங்க தாராளமா ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஒன்று உருவாக்கலாம். ஓகே, நான் நிறைய வீடியோஸ் நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் உங்களால சரியா மெயின்டைன் பண்ண தெரியும்னு சொன்னா நீங்க தாராளமா இது பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணணும். பட் வந்து அது சம்பந்தமான நாலேஜ் இல்லைன்னா அதுக்காக இப்போ ஏஐங்கிற கான்செப்டே வந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க இது பண்ணா அதுல சப்ஸ்கிரிப்ஷன் கட்டாயமா பே பண்ணி. நான் திரும்ப சொல்றேன் ஒரு விஷயம். நீங்க ஓகே ஃப்ரீயான டூல்ஸ் எல்லாம் நீங்க தேடுங்க. பட் எப்படி இருந்தாலும் பெய்ட் டூலுக்கு நீங்க மாறுங்க. ஓகே, பெய்ட் டூலுக்கு நீங்க மாறினா மட்டும்தான் அந்த பெய்ட் பண்றதுக்குரிய மணியை வந்து உங்களோட பொக்கெட்ல இருந்து தயவு செய்து கொடுக்க வேணாம். நீங்க இங்க போய் ஏர்ன் பண்ணணும். அது எப்படின்னு சொன்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நாங்க வந்து இருந்து ஒர்க் பண்ணா ஏர்னிங்ஸ் வரும். அந்த ஏர்னிங்ஸ் எடுத்து மணி மேக் பண்ற கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட்ல இருந்து நீங்க எடுத்து இதுக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணி பாருங்க. நீங்க நல்லா growth ஆவீங்க. எப்படி ஒரு 2-3 மாசம் நல்ல எஃபர்ட் போடுவீங்கன்னா 4வது மாசம் அதுவே உங்களுக்கு தரும். அதில் சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ண சொல்லும். நீங்க பாருங்க, சில சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஒரு மாசத்துக்கு $200 $300 சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்குது. அப்ப அதுல இருந்து நீங்க விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? அந்த 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 சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா அந்த ஏர்ன் பண்ற பர்சன் வந்து $200 விட கூடுதலா ஏர்ன் பண்றாரு. அந்த மணியை தான் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இங்க ஒரு பார்ட்டை பே பண்றாரு. ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். அந்த ஏர்ன் பண்ற அந்த வேயை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த இடங்கள்ல இருந்து நீங்க ஏர்ன் பண்ற மணி அதுக்காக யூஸ் பண்ணி கொள்ளணுமா. ஸோ அது சம்பந்தமான முழுமையான நாங்கள் ஆக்டிவ் இன்கம் கான்செப்ட் சம்பந்தமான முழுமையான கைடன்ஸ் ஒன்று நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். இதில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க. நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இவர் பாருங்க, ஒவ்வொரு மாசமும் growth ஆகுது. $48, அதுக்கப்புறம் $65, அதுக்கப்புறம் $74, இப்படி ஒரு வெப்சைட்ல. அதுவும் இது வந்து டாஸ்க் வைஸான கான்செப்ட். அதே மாதிரி இவர் இதுல சர்வே கம்ப்ளீட் பண்றாரு ஃபாரினர்ஸ். அதே மாதிரி நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்பந்தமான உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு நீங்க மணி மேக் பண்ணலாம். இங்க பாருங்க, இதுல இந்தியாவுல இருந்து நிறைய பேர் இதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க. பாருங்க, இந்தியாவுல இருந்து $65, $59, $19. இதே நான் ஒரு மாசம் உங்களை $5 தான் ஏர்ன் பண்ணுங்க அல்லது $10 தான் ஏர்ன் பண்ணுங்க. பட் இங்க பாருங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு மாசமே $65, $59 சொல்லி பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஓகேயா? அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொன்னா, ஓகே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது நீங்க கஷ்டப்பட்டு அந்த நாலேட்ஜ லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அத வச்சு உங்களால லீகல் வைஸா இதிலேயே $65 ஏர்ன் பண்ணீங்கன்னா, நீங்க ஷூரா, கன்ஃபார்மா உங்களால வந்து $120க்கு மேல ஏர்ன் பண்ண இயலும். ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். ஓகே, அட்லீஸ்ட் $100 ஏர்ன் பண்ணிடணும். அந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இருக்கிறார்கள் எல்லாருக்கும் எவ்ரிடே இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு இருக்குது. ஓகே, ஸ்ரீலங்காவுல இருக்கிறார்கள் எப்பயாச்சும் ஒரு சடனா இந்த 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 டைப் ஆஃப் ஒர்க்லயா நம்ம படிக்கிற இந்த டைப் ஆஃப் ஒர்க்ல நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதுலயே நாங்க ஒரு நாளைக்கே $20 $30ன்னு ஏர்ன் பண்றோம். ஓகே, இந்த இந்த லிஸ்ட்லயும் இது ஏர்ன் பண்ணிருக்காங்க. பட் வந்து இவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குரிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது. அதை நீங்க தாராளமா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இவர் வந்து தேர்ட் ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏர்னிங் இவர் வந்து $323, 16வது ஏர்னிங் டோட்டல். இப்படி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிருக்காங்க. பாருங்க, இதுல ஸ்ரீலங்காவில் இருக்க 11வது ஏர்னிங் இப்படி எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க வந்து எதுவுமே ஓவர் நைட்ல நடக்க போறதுல ஷார்ட் கட் இல்லை, எந்த ஒரு கரண்டிஸும் இல்லையா. இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஓகே, லேர்ன் அண்ட் அப்ளை பேஷன்லி நீங்க பொறுமையா இருந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நீங்க தாராளமா இதுல ஏர்ன் பண்ணலாம். எல்லாமே ஜென்யூனான வெப்சைட்ஸா. அதே மாதிரி இது லக் இல்லை, ஃபேக் இல்லை, எந்த ஒரு பிழையான கைடன்ஸும் இங்க உள்ள உங்களுக்கு சரியான கைடன்ஸை சரியா தருவாங்க. அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். நிறைய பேர்
காப்பி பேஸ்ட் பண்ண தெரியாத நிறைய பிள்ளைகளே இதில் பெர்ஃபார்ம் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்க. பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, நாலேஜ் இருக்குது, அவங்களால பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் இருக்கு. பட் ட்ரை பண்ணினா எதுவுமே முடியாதது இல்லையா? ஓகே, கன்சிஸ்டன்டான எஃபர்ட்டோ ப்ராப்பரான டைரக்ஷனோட போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாய ரிசல்ட் கிடைக்கும். இங்கே டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஸ்மார்ட்டான கைடன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணோம். உங்களோட கையில் ஃபோன் இருந்தாலே நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக இதை உருவாக்கலாம். எந்த ஒரு காலங்களையும் நீங்கள் வீட்டில் இருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய கன்செப்ட். ஸோ மொபைல் மட்டுமே இருந்தாலே போதும். ஓகே, மழையோ வெயிலோ எதுவாக இருந்தாலும் வீட்டிலேருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கன்செப்ட். அதில் இந்த ஆன்லைன் ஜாப் வந்து முக்கியமான இடம் வகிக்குதா. ஓகே, நான் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கேன். இங்கே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காமல் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம் ஃப்ரீலான்சிங் எல்லாமே வந்து ஒர்க்கிங் மெத்தட் தானே. இங்கே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ட்ரேடிங் இல்லை, எம்எல்எம் இல்லை, எல்லாமே 100% ஒர்க்கிங் மெத்தட் தானே. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 59 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி இதில் இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் ஸ்டோரி ஒன்று நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் வீடியோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வே கம்ப்ளீட் பண்ணுற லைவ் வீடியோன்னு எடுத்து போட்டுருக்கு, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கேன். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் கைடன்ஸ் டே 1லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. இங்கே நீங்கள் ஃபுல் ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணலாம். எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடா. அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நாங்கள் 12 வெப்சைட்டுக்கும் 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் இருக்குது. அதை நாங்கள் தந்துடுவோம். நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் வந்து நீங்கள் மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது 1 மாதம் 2 மாதம்ன்ற எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லை. தாராளமாக 30,000 earn பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா. மெயின் குரூப் ஆக்சஸ், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் ஆக்சஸ் எல்லாமே தந்துடுவோம். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் சரி. அதே மாதிரி பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸ் ஒன்றும் நான் தந்திருக்கேன். ஸோ இங்கே என்னென்னு ஒரு சொன்னால், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ஐ பிஎல்ஆர் ப்ரைவேட் லைசன் உள்ளது. ஓகே, அன்லிமிட்டெட் பிடிஎஃப் ஆக்சஸாக இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ரீசேல் பண்ணலாம், கிவ் அவே கொடுக்கலாம், உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப வேல்யூபிளானது ப்ளோக்கர், கூகுள் அட்சன்ஸ் கைடு, அதே மாதிரி கென்வா டெம்ப்ளேட் செல் பண்ணுறது, ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ், அதே மாதிரி பிகினர் கைட் பில், பெசிவ் இன்கம், கேடிபி யூஸ் பண்ணிட்டு பெசிவ் இன்கம் உருவாக்குறது, 500 பிளாட்ஃபார்ம், அதாவது ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம், இப்படி நிறைய பிடிஎஃப் கைட் இருக்குது. ஸோ தாராளமாக அந்த எக்ஸஸ் எடுக்கலாம். டெய்லி அப்டேட் ஆகும் அந்த பிடிஎஃப். அதில் எக்ஸஸும் தேவையானங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டெலிகிராம் எக்ஸஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெலிகிராம் சேனல் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதை கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி யூடியூப் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இதோட லிங்க், அதே மாதிரி பெட்ரியோன், வாட்ஸ்அப் கண்டெக்ட் எல்லாமே இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் நான் இதை மென்ஷன் பண்ணுறப்போ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில் செக் பண்ணி நீங்கள் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இமேஜஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்லாம் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோஸில் நாங்கள் யூஸர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க கட்டாயமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து பிளேலிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டில் என்ன டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் வே, எமது பாடநிலைவான வேலைகள் காணப்படும் கான்செப்ட் இருக்குது, அதையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணோம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரைட். கன்செப்ட்டுக்குள்ளே போவோம், நம்ம ஒர்க்குக்கு வருவோம். ஸோ இந்த இதில் எதுவுமே இல்லை, நீங்கள் ஒர்க்கை பாருங்கள். இதுதான் இந்த டேட்டா கால்ஸ். ஒரு மாதம் நீங்கள் ஒரு நாளில் உங்களுக்கு எடுத்து தரும். ஸோ இதில் வந்து இவங்க பொக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொக்ஸ் பண்ணி சீக்மெண்ட் பண்ணதை உங்கள்கிட்ட இவங்க கேட்குறாங்க என்னென்னு சொன்னால், இது மேலா ஃபீமேலா, அதாவது ஆம்பளையா பொம்பளையா, இதான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அது நீங்கள் சீக்மெண்ட் பண்ணதோட ஜஸ்ட் வந்து இங்கே இது பண்ணியிருப்பாங்க, அவங்க சீக்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது மட்டும்தான். பாருங்க, செலக்ட் பண்ணால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா ஜாப்ஸுக்கும் இங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு கைடன்ஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா
நீங்க பாருங்க எல்லாருமே இங்க வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணி தான் படிப்பாங்கன்னு இல்லை, கிளாஸ்ல ஜாயின் பண்ணாக்களே இந்த கைடன்ஸ் அந்த ஃபாலோ பண்றாங்கல்ல. அப்படி இருக்கக்குள்ள வெளியில இருந்து வாராக்களை எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? ஸோ அந்த வகையில இங்க ப்ரொவைட் பண்ற கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பொதுவா எல்லாருக்கும் சூட்டபிளான ஒரு கைடன்ஸா தான் இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குவாலிஃபிகேஷன் அட்டெம்ப்ட் வந்து வைப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் அட்டெம்ப்ட்டை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஸோ அந்த வகையில இதுல வந்து ஒரு பாக்ஸ் ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு கிரீன் கலர் பாக்ஸ் ஒண்ணு இல்லைங்கண்ணா, இதுல இருக்கிறது மேலா, ஃபீமேலா, அதரா. அப்போ 3 ஆப்ஷன் தான். இதை நீங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணா மட்டும் போதும். ஓகே, இந்த இமேஜ்ல இருக்கிற நபர் யாரு? ஓகே, இது ஃபீமேல். ஓகே, இது ஃபீமேல். ஓகே, இதை வந்து நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணா இது அதர். ஓகே, நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்னங்கிறது இது விளங்கும். இது மேல், இது மேல். ஓகே, இது நோ அதர். ஒர்க்கை பாருங்க. இந்த இந்த இப்படியான ஒர்க்குகளை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணுங்க. இதை நீங்க இன்னைக்கு 24 ஹவர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண போறீங்கன்னா தாராளமா ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஒர்க் பண்ணிட்டு உங்களால் இன்னைக்கு ஒரு $1 அல்லது $3. இப்போ நீங்கள் சில ஆட்கள் வந்து நான் ஒரு நாளைக்கு $1 பெர்ஃபார்ம், இதான் இதில் இருக்கிற விஷயம். நான் ஒரு நாளைக்கு $1 ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறதுல இது இருக்காது. இது எதில் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாளைக்கு $2 ஏர்ன் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு $5 ஏர்ன் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு $1 ஏர்ன் பண்ணீங்க. அப்படித்தான் இங்கே ஜாப்ஸ் வருமே தவிர, அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு நாளைக்குரிய ஃபோக்கஸை நோக்கி நீங்கள் போங்க. மேக்ஸிமம் உங்களோட எஃபர்ட் எப்படி போடுங்க அப்படித்தான் நடக்கிறேன். இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு வேலை போகிறீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வேலை போகிறீங்கன்னா, நீங்கள் பாருங்கள் 30 நாளுமே அந்த நிறுவனத்தில் ஒரு நபரை பாருங்கள். 30 நாளுமே அந்த நபர் வேலை செய்துட்டு இருக்காரா? இல்லை. ஒரு நாள் நல்லா வேலை செய்வார், ஒரு நாள் வந்து வேலை இல்லாமல் இருப்பார். அப்போ என்னன்னா, அவர் நல்லா வேலை செய்கிற டைமில் வந்து அவர் கூடையும், வேலை செய்யாத டைமில் குறையும் கொடுக்கல. அப்போ அவங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ளே போகிறதால உங்களுக்கு என்ன இருக்குது? அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்குது. பட் வந்து இங்கே வந்து சிஸ்டம் ஒன்று இப்போ ஃப்ரீடமாக இருக்கிறதால நீங்கள் இங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கே ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ஜஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இது ஃபீமேல். ஓகே, இது மேல். புக்ஸை மட்டும் பாருங்களா, ஃபேஸ் புக்ஸை மட்டும் பாருங்கள். நோ, இது அதர். 100%ல் எப்போதுமே தயவு செய்து 100%ல் பாஸ் பண்ண பாருங்க. 100%ல் பாஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸுகள் இருக்குதுங்க. அந்த டிப்ஸுகளை சரியாக ஃபாலோ பண்ணுங்களா. ஓகே, ஸோ பாருங்க, இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு கிளிக் உண்டு. இந்த கிளிக்கை வந்து யார் ஒரு சின்ன பிள்ளையும், ஒரு ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளையாலையும் இது செய்ய இயலும். அப்போ அப்படியான ஒரு ஜாப்ஸுகள், அப்படியான ஒரு தேவை தான் இங்கே இருக்கு. ஓகே, ஓகே, மேல். ஃபுல் குவாலிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு ஒர்க் வரும். நம்ம ஒர்க்கையும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா. ஓகே, ரைட். ஸோ இது வந்து லைவ் ஒர்க். ஸோ லைவ் ஒர்க்கை பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபீமேல். ஆனால் நம்ம பாருங்கள், குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவும் அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு இடையிலான எப்படி வித்தியாசம் நம்ம கிளிக் பண்ண வந்து அது என்ட்ரு ஆகும். ஸோ இப்படித்தான் வந்து நீங்கள் இதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை சரியாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சரியான முறை ஒன்றை வச்சுக்கொள்ளணும். அந்த முறையை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது இதில் வந்து நீங்கள் அவசரப்படுறது, அதே மாதிரி நீங்கள் வித்தியாசமாக எதையுமே யோசிக்க தேவையில்லை. இவங்களோட கைடன்ஸுக்குள்ளே இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் சரி. அந்த ஃபீமேலில் ஒரு சின்ன வித்தியாசங்கள் சில வரும். அதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. சில ஹேரை வந்து லோங்காக இது பண்ணியிருப்பாங்க. சில கேர்ள்ஸ் வந்து ஹேர் இது ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமான ஒரு இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை நீங்கள் சரியாக இது பண்ணீங்கன்னா சரி. இப்போ இவன் வந்து ஒரு இதுக்குள்ளே இருக்கிறாரு, இவன் வந்து கேர்ள். இப்போ உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸை வச்சு டிசைட் பண்ண இயலும்னு சொன்னால் சரி. ஓகே, ஸோ இதில் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு ஒர்க் பண்ணக்குள்ளே தான் உங்களுக்கு 1 by 1 விளங்கும். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அங்கே ஷேர் பண்ணுவோம். டெலிகிராமையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது ஃப்ரீ எக்ஸஸ் தான். நீங்கள் வந்து நிறைய மணி மேக்கிங் டிப்ஸுகளும் லைவ் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்களும் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணக்கூடியார்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வெரி லோ அமௌண்ட் தான். நீங்கள் அதில் அன்லிமிட்டட் எக்ஸஸ் எடுக்கலாம். எவ்ரிடே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ எந்த வகையிலனாலும் சரி, உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் ஒன்று ஆன்லைன் மணி மேக்கிங்கில் தேவைன்னா கட்டாயமாக வெரிஃபிகேஷன் உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும்.